வணக்கங்க. இன்றைக்கி வந்து கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1/2 கிலோ கருணக்கிழங்கு. இதை எடுத்து இந்த மாதிரி இவ்வளோ திக்னஸ்க்கு, இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு இதை கட் பண்ணி, இப்போ நான் வச்சுக்கிற மாதிரியே கட் பண்ணி, மஞ்சத்தூள், உப்பு, புளி போட்டு வேக வச்சு வெந்த ஏற்பாடு இந்த மாதிரி அழுத்தி பார்த்தா மெத்துன்னு இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா காரம் கொஞ்சம் போகும், அதுக்கு தான். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்னென்ன செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு தூளே போட்டுக்கணும். இதில் வந்து பெருஞ்சீரகமும் பூண்டும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிக்குவோம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். இந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கருணக்கிழங்கை ஒன்று ஒன்றா இதில் எடுத்து டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் அதை அப்படியே ஊற வச்சிடணும். அப்போ தான் இதில் வந்து உப்பு காரம் ஏறும். இப்போ கருணக்கிழங்கு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் தோசைக்கல்லை போட்டு அதில் எண்ணெயை ஊற்றி இந்த கருணக்கிழங்கை அதில் போடுவோம். போட்டு சிம்மில் வச்சு இதை மீன் வறுக்கிற மாதிரி வறுக்கணும். பாருங்கள், கருணக்கிழங்கு ஒரு சைடு வெந்து போச்சு. நம்ம திருப்பி போட்டுருக்குறோம். இன்னும் ஒரு சைடு வந்தவுடனே நம்ம எடுத்துருவோம். பாருங்கள், கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுது. இது வந்து ரசம், தயிர், சாம்பார் இதுக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மாதத்துக்கு ஒரு தடவையாவது இதை செய்து சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா இந்த கருணக்கிழங்கு வறுவல் கொடுத்தீங்கன்னா சளி சரியாகும். உடல் வெயிட்டாக இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாம், எடை ஏறாது. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான ஒரு சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.